அண்ணா அவ்வளவுதான், பில் போடுங்க. என்ன வேலு, இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க, திரும்பியும் உடனே வந்திருக்க. என்னன்னு சொல்றீங்க? வேலு, திருமமாவோட ஹோட்டலுக்கு காய்கறி வாங்க யாராவது வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அததான் சொல்றாரு. ஆமா தம்பி, இப்பதான் உங்க ஹோட்டல்ல வேலை பாக்குற வாசுவும் ஒரு வயசான அம்மாவும் வந்து போனாங்க. அவங்க காய்கறி வாங்கின விஷயமே உங்களுக்கு தெரியாதா? இல்லண்ணே, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனது திரு அண்ணன் கடைக்கு. இப்போ நாங்க வந்திருக்கிறது புதுசா ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கடைக்காக வாங்குறதுக்காக வந்தோம். புது ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சரிண்ணே, நீங்க அப்படியே எடையை போடுங்க. சரி 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 தம்பி. சரிண்ணே, நான் போட்டுருங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன வேலு பார்த்து எடுத்திருக்கீங்க? அடிப்பட்ட தக்காளியா இருக்கு. ஏதோ 2-3 தெரியாம அப்படி வந்திருக்குங்க. மத்ததெல்லாம் நல்லா இருக்குங்க. சரி போதும், இப்ப பில் போடுங்க. பில் போடுமா? பை எப்படிங்க? செல்வி, எல்லாம் வாங்கியாச்சுல்ல? வாங்கியாச்சு. உருளைக்கிழங்கு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாங்காய். ஐயோ, கேரட். கேரட்டை மறந்துட்டேனே. தம்பி, ஆமா 2 கிலோ கேரட் எடுத்துட்டு வா. அண்ணே 2 கிலோ நல்லதா போடுங்கண்ணே. சரி, எல்லாம் முடிஞ்சு கேரட்டை சேர்த்து போட்டு கணக்கு போடுங்க. சரிப்பா. போடுங்க போடுங்க. 2 கிலோ போதுங்கண்ணே. இதையும் சேர்த்து போடுமா? விடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வேற என்ன தம்பி வேணும்? அவ்வளவுதானே, அந்த கேரட்டுக்கும் சேர்த்து கணக்கு போட்டுருங்க. சரிம்மா. அம்மா அந்த பில்ல கொடு. வேலு தம்பி, இப்படி ஃப்ரெஷ்ஷான தரமான காய்கறிகளை பார்த்து உங்க ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போறீங்க. ஆனா அந்த அம்மா அழுகி போன காய்கறிகளை அடிமாட் ரேட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. அண்ணா என்ன சொல்றீங்க? என்ன வேலு, அழுகி போன காய்கறியா? ஆமாம்மா, 15 வருஷமா திருமுருகன் ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்து தான் சப்ளை பண்றோம். நம்பர் 1 தரமான காய்கறிகளை தான் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு இப்படி மட்டமான காய்கறிகளை வாங்கிட்டு போறத பார்த்தா உங்க ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கு. வர்றவங்க கழிச்சு போட்ட காய்கறி எல்லாம் அவங்க எடுத்துட்டு போறாங்க. தினமும் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்தா எங்கிட்டயே எடுத்து வைன்னு சொல்லிட்டு போறாங்கம்மா. அண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. உங்க ஹோட்டலுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அது ஒண்ணும் சும்மா வந்துடல. உங்க ஹோட்டல்ல தரமான சாப்பாடு கொடுக்கறதாலதான் உங்க ஹோட்டலுக்கு நல்ல பேரே வந்திருக்கு. புது ஹோட்டல் ஆரம்பிச்சதால பழைய ஹோட்டலை மறந்துடாதீங்க தம்பி. இப்படியே போச்சுன்னு வைங்க, உங்க ஹோட்டலுக்கு இருக்கிற பேரு சுத்தமா அழிஞ்சு போயிடும். அண்ணா, என்ன வேலை இது? இவர் சொல்றத பார்த்தா கீர்த்தியோட அம்மா தான் காய்கறி வாங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. என்ன செல்வி, அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? வேலு, கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. இல்லங்க, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவங்க. ஐயோ வேலு, நான் தான் சொல்றேன்ல, நீங்க இப்படி கோவப்பட்டு ஒண்ணும் ஆக போறது இல்ல. ஆத்திரப்படாம வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? அவங்க வாங்கிட்டு போன காய்கறியை வச்சு சமைச்சா ஹோட்டலோட பேர் என்ன ஆகுறது? இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா மொத்தமா ஹோட்டலை இழுத்து மூட வேண்டியதுதான். இவங்களை நம்பி அண்ணன் காய்கறி வாங்க அனுப்புனா இப்படி கேடு கட்ட வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கோடா ஏற்கனவே என்கிட்ட சொன்னான். இத பத்தி அண்ணன் கிட்ட அப்பவே சொல்லியிருக்கணும். நான் தான் இந்த அளவுக்கு இறங்குவாங்களோன்னு தப்பு கணக்கு போட்டேன். இங்க பாருங்க வேலு, இப்போதைக்கு இத பத்தி பேசுறதுக்கான நேரம் இல்ல. நம்ம ஹோட்டலோட தரம் ஒரு நாள் கூட எந்த விதத்திலயும் குறைஞ்சு போக கூடாது. அதான் மொத்தமா அழிச்சிட்டாங்களே, இனி நம்ம என்ன பண்றது? இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல வேலு.
அவங்க காய்கறி வாங்கிட்டு போய் ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆயிருக்கும். எப்படியும் அதை வச்சு இன்னும் சமைக்கலாம் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. நாம உடனடியா நல்ல காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போய் அங்க கொண்டு போய் கொடுத்து சமைக்க சொல்லலாம். என்ன செல்வி சொல்றீங்க? ஆமா வேலு, யோசிக்காதீங்க. அண்ணாச்சி, எங்களுக்கு போட்ட மாதிரியே எல்லா காய்கறியும் இன்னொரு தடவை போடுங்க. சரிம்மா. ம். ஏய் தம்பி, இங்க வாப்பா. வேலு, கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்களால நம்ம ஹோட்டலுக்கு எந்த ஆபத்தும் வரவிடக்கூடாது. கடவுளா பார்த்துதான் இவர் மூலமா அவங்க பண்ண காரியத்தை காட்டி கொடுத்திருக்காரு. நாம இப்போ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போலாம். வேலு, மாஸ்டர், என்ன மாஸ்டர் காய்கறி வாங்க போனோம்னு வந்து சேரல? எப்ப இவங்க காய்கறி வாங்குறது, எப்ப நம்ம சமைக்கிறது? அதான் பக்கோடா எனக்கு புரியல. வேலு காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போய் முதல் வேலையா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருவாப்ல. மற்ற வேலையெல்லாம் அப்புறம்தான். நமக்கும் ஈஸியா இருந்துச்சு. இனி என்ன ஆக போதோ தெரியல.